கவிஞர் வாலியின் திறமையை அறிந்த திரு TM சௌந்தரராஜன் சினிமாவில் பாட்டு எழுதுவதற்காக சென்னைக்கு வருமாறு கூறியிருக்கிறார். 1958ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் கவிஞர் வாலி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள நண்பர் ஒருவரின் அறையில் திடீர் விருந்தாளியாக வந்து ஐக்கியமாகியிருக்கிறார். அதன் பிறகு சென்னை தீநகரில் உள்ள சிவா விஷ்ணு கோவிலுக்கு எதிரே இருந்த கிளப் ஹவுஸில் தங்கியிருக்கிறார். இவரின் பக்கத்து அறையில் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் தங்கியிருந்ததால் நாகேஷும் வாலியும் நல்ல நண்பர்களாக மாறியிருக்கிறார்கள். அவமானங்கள், அலைக்கழிப்புகள், காத்திருப்புகள் என தொடங்கியது இவரது பயணம். வாலியின் திரைப்பட வாழ்க்கை சென்னைக்கும் சொந்த ஊருக்குமாக அலைந்தே ஏராளமான காலங்கள் போயிருக்கிறது. 1958ஆம் ஆண்டு அழகர்மலை கல்வன் என்ற படத்திற்காக நிலவும் தரையும் நீயம்மா என்ற பாடலை இவர் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு கற்பகம் என்ற படத்திற்காக கவிஞர் வாலி எழுதிய மன்னவனே அழலாமா, பக்கத்து வீட்டு பருவமச்சான் போன்ற பாடல்கள் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து கற்பகம்